ஹாய். இது அடுத்த ஸ்டாக்கு நம்ம பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் மேலே போன ஸ்டாக்கே சொல்கிறான் அப்படிலாம் நினைங்க. இது ஒரு டார்க் சைட் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஸ்டாக் இது ஒரு ஸ்மால் கேப் அட்வர்டைசிங் ஏஜென்சி கம்பெனி தான். இது எப்போ அந்த ஸ்டாக் 2001 பாருங்கள், 55 ருபீஸுக்கு வந்திருக்கு. ஸ்டாக் ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே விழுந்தது தான். இந்த மாதிரி ஸ்டாக்ஸும் இருக்குது. இதனால தான் சொல்கிறது, நீங்கள் பிளான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தௌசண்டாக கொண்டு போய் போட்டு வைக்க முடியாது. அதாவது உங்களுக்கு அந்த அமௌண்ட் வேண்டாம் அப்படின்னா மட்டும்தான் இப்படி கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமே தவிர, எப்போது ஒர்க் ஆகும். இல்லைனா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வேறு ஸ்டாக்கில் போடணும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்க்க முடியும். மற்றபடி இப்படி தான் இருக்கும். ஒரு டார்க் சைட். இப்போ யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்டே வந்திருக்காது. நார்மலாக பாருங்களா, 15 இயர்ஸு 10,000 போட்டிருக்கீங்க. இன்னும் அது 15 இயர்ஸில் கூட இருக்கும். 10,000 போட்டிங்கன்னா டிவிடெண்டோடு சேர்த்து அவ்வளோதான். இதான் ஒரு இதுக்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் இதில் போட்டு போயிடலாம். மந்த்லி 1000 போட்டிங்கன்னா எஸ்ஐபியில் ஈஸியாக முடிஞ்சிடும். இது சொல்கிறதுக்கு தான் எல்லோரும் ஆஹூ ஊ அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக ஒரு ஸ்டாக் பிக் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக் உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள். பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக் யார் நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். தில்லுமுள்ளு நடக்குதான்னு பார்க்கணும். எல்லாம் பார்க்கணும். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் எஃப்ஐ எல்லாம் இருக்கும். ஆனால் ஏன் மேலே போகல? பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இங்கே வேறு சேல்ஸே இல்லை. அப்போ என்ன ஸ்டாக் இதெல்லாம்? எக்ஸ்பென்ஸு, ப்ராஃபிட்டு, ஓகேயும் ஓகே. இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்க்குறது வேஸ்ட் தான். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸு, ப்ரமோட்டர்ஸ் மட்டும் ஹோல்டிங்லேயே ஏதாவது பணத்தை கொண்டு போய் போட்டு வச்சுருவாங்களோ சும்மா. 3 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கு 14. அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் ஓகே. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டாக் பார்த்தாச்சு. பார்த்துக்கங்க, பின்னி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட சார்ட்டு தான் 1 மந்த் சார்ட்டு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். மார்க்கெட் வந்ததில்ல, மேலே போனதும் இங்கே யார் இவங்க நம்ம ஐபிஓ லிஸ்டர்ஸில் வாங்கி வச்சுருப்பாங்க. சரி இதில் ஒரு 10,000 போட்டு வைப்போம் அப்படின்னு போட்டு வச்சுருந்தா அவ்வளோதான். ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட்டே இல்லை. இதில் பார்த்தா தெரியும். வால்யூமும் இல்லை. இதில் ஒன்றும் பண்ணவும் முடியாது. பம்ப் அண்ட் டம்ப் தான் நடக்குது ஃபுல்லாக. யார் வாங்குறா? ப்ரமோட்டர் வாங்குவாங்க, ப்ரமோட்டர் விற்பாங்க, வேறு என்ன. ஸோ இதான் ஒரு பிளாக் சைட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் போட்டுறாதீங்க, அதான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷனு இதுன்னு அப்படிலாம் இது எடுத்துக்கிடாதீங்க. ஜஸ்ட் எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ரன் ஆகுது, எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி மல்டிபேக்கர் கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி தான் மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸும் வரும். நான் போடுறேன், ஆனால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சவங்க போடுங்க. சும்மா கொண்டு போய் எல்லோரும் போட்டுறாதீங்க. மல்டிபேக்கர்னால் நமக்கு இல்லை, நமக்கு அடுத்த தலைமுறை, அவங்களுக்கு அடுத்து, இல்லை எப்போனாலும் வரலாம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம போட்டோன்னா முடிஞ்சுது. எந்த ஜென்மத்துலையும் வராது போல இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்போது மல்டிபேக்கர் ஆகும். இல்லை மெக்கானிக்கல் ஓரியன்ட், இல்லைன்னா ரயில்வே ஓரியன்ட். இப்போ இல்லை நம்ம கவர்மெண்ட் பற்றிலாம் பேச வேண்டாம். அப்புறம் அதுக்கு ஏதாவது
இது போடுவாங்க. சரி, ஓகே. பை. குட் நைட். தேங்க்யூ.